ஒவ்வொரு வாரமும் நாம் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். हर एक दिन हम इजराइल के जो गोत्र के बारे में हम अध्ययन कर रहे हैं. இதுவரைக்கும் நாம் ஒரு 3 கோத்திரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். अब तक हम 3 गोत्र के बारे में अभी तक देखा है. ரூபன் கோத்திரத்தையும், रूबन के जो गोत्र है, சிமியோன் கோத்திரத்தையும், सिमियोन के जो गोत्र है, லேவி கோத்திரத்தையும் பார்த்திருக்கிறோம். लेवी के गोत्र के बारे में देखे हैं. அந்த கோத்திரங்கள் எப்படி உருவானது, वो गोत्र कैसे उत्पत्ति हुए, அந்த கோத்திரத்தினுடைய தேவனுடைய திட்டங்கள் என்ன, उस गोत्र के जो परमेश्वर का जो प्लान क्या है, அந்த கோத்திரத்தை கர்த்தர் எப்படி உயர்த்துகிறார் என்பதை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். उस गोत्र को परमेश्वर कैसे ऊंचे उठाए करके हम अध्ययन करते आ रहे हैं. இன்றைக்கு இஸ்ரவேல் கோத்திரத்தின் 4வது கோத்திரமாகிய யூதா கோத்திரத்தை குறித்து பார்க்க போகிறோம். अभी हम इजराइल के जो चौथा गोत्र है वो यहूदी के जो गोत्र है उसके बारे में देखने वाले हैं. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, उत्पत्ति के किताब 29:35 में अगर हम देखें तो, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிற்று. तो वो फिर से गर्भवती हुई और उसके एक और पुत्र उत्पन्न हुआ और उसने कहा अब की बार तो मैं यहोवा का धन्यवाद करूंगी, इसीलिए उसने उसका नाम यहूदा रखा. तब उसकी कोख बंद हो गई. ஹல்லேலூயா. हालेलुया. இங்க பார்க்கும் பொழுது யூதா என்பவன் யாக்கோபு லேயாளுக்கு பிறந்த 4வது குமாரனா இருக்கிறார். यहाँ पर अगर हम देखेंगे तो यूदा जो यहूदा नामक वो याकूब और लेयाल को जो पैदा हुआ चौथा बेटा था. இந்த யூதா பிறக்கும் பொழுது ये यहूदा पैदा होते समय அதனுடைய தாய் லேயாள் என்பவள் ஒரு பெயர் இடுகிறாள். उसका जो माँ जो लेयाल है वो एक नाम दे रही है. அந்த பெயரிட காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது இன்னும் கர்த்தரை துதிப்பேன். उस नाम देने के कारण क्या है, क्योंकि और परमेश्वर को स्तुति करूंगी. யூதா என்பதின் அர்த்தம் கர்த்தரை துதித்தல் அல்லது நன்றி சொல்லுதல். यूदा मतलब परमेश्वर की स्तुति करूंगी, परमेश्वर को धन्यवाद करूंगी. இப்ப இந்த 12 பேருடைய பெயரை பார்க்கும் பொழுது ये 12 लोगों के नाम देखते समय ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கிறது. एक एक नाम की एक अर्थ है. இந்த லேயாள் இதற்கு முன்பாக ஒரு 3 குமாரரை பெற்று பெயரிட்டாள். ये लेयाल 3 बेटों को पैदा करके उसने नाम दी थी. அந்த பெயரிடை இடும் பொழுதுமெல்லாம் தன்னுடைய குடும்பத்திற்குள் நல்ல ஐக்கியம் உருவாக வேண்டும் என்று அந்த பெயரை இடுகிறாள். ये नाम देते समय अपने परिवार में एक मन होना चाहिए करके सोचकर वो नाम देती என் है. புருஷன் என்னை நேசிக்க வேண்டும், मेरा पति मुझे प्यार करना கர்த்தர் चाहिए, எனக்கு கொடுத்திருக்கிறார், परमेश्वर ने मुझे दिया என் है, புருஷன் என்னோடு இணைந்திருப்பார் मेरे पति मेरे साथ रहना चाहिए என்று சொல்லி ஒரு குடும்ப உறவுக்குள்ளாக ஒரு நன்மையான காரியங்களை அவள் கேட்டு பெயரிடுகிறாள். ऐसा सोचकर वो अपने परिवार के एक अच्छा एक रिलेशनशिप को सोचकर वो नाम देती है. ஆனால் இந்த யூதா என்கிற பெயரிடும் பொழுது लेकिन ये यहूदा ये नाम देते समय லேயாள் சொல்லுகிறாள், நான் கர்த்தரை துதிப்பேன். लेयाल कहती है मैं परमेश्वर की आराधना करूंगी. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை துதிப்பது லேயாளுக்கு பிரியமா இருந்தது. तो मतलब परमेश्वर की स्तुति करना लेयाल को बहुत प्रिय था. அவளுடைய வாழ்க்கையில எத்தனையோ அவமானங்கள் இருந்தது, உண்மைதான். उसके जो जिंदगी में कितना बहुत अपमान हुआ था. சொந்த புருஷன் கூட சரியாக நேசிக்காத ஒரு சூழ்நிலை. उसके खुद के पति उससे ज्यादा प्यार नहीं किया, ऐसा एक स्थिति था उसका. ஆனால் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் ஒரு 3 குமாரர்களை பெற்றெடுத்தாள் அவள். लेकिन परमेश्वर के अनुग्रह के कारण उसने 3 पुत्र उसने जन्म दिए. இப்பொழுது 4வது குமாரை பெற்றெடுக்கும் பொழுது அவள் சொல்கிறாள், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். वो चौथा पुत्र को जन्म देते समय वो बोल रही है कि मैं और परमेश्वर की स्तुति करूंगी. ஆனால் இது ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னா, इसमें एक आश्चर्यचकित कार्य क्या है, நான் கர்த்தரை துதிப்பேன் என்று யூதா என்று பெயரிடுகிறாள். मैं परमेश्वर की स्तुति करूंगी करके यहूदा करके नाम दे रही है. வசனம் சொல்லுகிற பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிடுச்சு. उसके बाद वचन कहता है कि उसके बाद उसका कोख बंद हो गया. ஹல்லேலூயா. हालेलुया. இதுவரைக்கும் வீட்டுக்குரியதை கேட்டுக்கொண்டே இருந்தால் ये यहाँ तक घर के कार्य वो पूछ ही रही थी. பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். बच्चों को परमेश्वर देते जा रहे थे. ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். आशीर्वाद परमेश्वर देते जा ஆனா रहे இப்ப थे. நான் கர்த்தருக்காக துதிக்க போறேன் என்று சொல்லும் பொழுது लेकिन जब वो कहती है कि परमेश्वर की स्तुति करने वाली हूँ करके அங்க பிள்ளை பேர் நின்று போய்விட்டது. वहाँ पे उसका कोख बंद हो चुका था. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கும். कभी कभी हमारे जिंदगी में ऐसा ही होता है. நம்ம எப்படினாலும் வாழணும்னு நினைக்க சொல்ல ஆசீர்வாதம் கொட்டிக்கிட்டே இருக்கும். हम कैसे भी जिएंगे करके अभी हम सोचेंगे तो आशीर्वाद हमें मिलते रहेगा. சந்தோஷம் நம்ம நினைக்காத காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். हम न सोचे ऐसा कार्य होते रहता है. ஆனா எப்பொழுது கர்த்தரை உண்மையாய் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, जब हम
सच्चे रीति से परमेश्वर की स्तुति करना चाहिए, आराधना करना चाहिए करके सोचते हैं, அப்பொழுது சில வேளை நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து விடுகிறது. तभी हमारी जिंदगी में प्रॉब्लम्स आ जाती है, வருகிற ஆசீர்வாதங்கள் நின்று போய் விடுகிறது. सारे आशीर्वाद जो आने वाली आशीर्वाद है वो रुक जाती है. ஆனால் லேயாளுடைய ஒரு குணம் என்ன தெரியுமா? लेकिन लेयाल के एक गुण क्या था? நன்மைகளை பெறும்பொழுது கர்த்தரை துதித்தவள் जो भलाई जब पा रही थी तभी परमेश्वर की स्तुति की, இப்பொழுது நன்மை நின்று விட்டது ஆனாலும் மறுபடியும் துதிக்கிறார். जब अभी उसका जो भलाई मिलना वो रुक गया फिर भी वो परमेश्वर की இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அனுபவமாய் மாற வேண்டும். ये हमारी जिंदगी में एक अनुभव बनना चाहिए. நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்பதெல்லாம் கிடைக்கும் பொழுதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். हमारी जिंदगी में हम जो परमेश्वर से पूछते हैं सब मिलने के बाद भी परमेश्वर की स्तुति करना चाहिए. சில வேளையில நாம் கேட்பது கிடைக்காவிட்டாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். हमें जो चाहिए वो नहीं मिला तो भी परमेश्वर की स्तुति करनी चाहिए. ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? लेकिन क्या हुआ पता है? பிள்ளை பேர் நின்றவளுக்கு जो कोख बंद हो गई उसको மறுபடியும் பிள்ளை பிறக்க ஆரம்பித்தது. वापस बच्चा जन्म होने लगा. அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या है पता है? அவள் கர்த்தரை துதிக்கிறவள். वो परमेश्वर की स्तुति की. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சில வேளையில கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது, कभी कभी परमेश्वर को सच्चे रीति से आराधना करते समय, உண்மையாய் கர்த்தருக்கென்று ஒரு நம்முடைய சேவைகளை செய்யும் பொழுது सच्चे रीति से परमेश्वर की सेवा करते समय சில டெம்பரரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். कभी कभी टेम्पररी प्रॉब्लम्स आते ही है. அது நமக்கு பெர்மனன்ட் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. वो परमानेंट प्रॉब्लम नहीं है हमारे लिए. அல்லேலூயா. அல்லேலூயா. லேயாளுடைய பிள்ளை பேர் நின்றது மனுஷீக ரீதியில அது ஒரு பெர்மனன்ட்டா அவளுக்கு வந்த ப்ராப்ளம். वो लेयाल का जो कोख बंद हो गया है वो मानुषिक रीति में उसको जो आया हुआ संकट था, அதை கொண்டு அவள் வருத்தப்படவில்லை. उसको लेकर वो उसने बुरा नहीं माना, அவள் வேதனைப்படவில்லை. उसने वेदना नहीं उठाई. ஆனா அதை கொண்டு கர்த்தரை துதிக்கும் பொழுது लेकिन उसको सोचकर वो परमेश्वर की स्तुति करते समय எது அவளுடைய வாழ்க்கையில் நின்று போனதோ அது மறுபடியும் துளிர்க்க जो ஆரம்பிச்சது. उसके जिंदगी में रुक गया था वो वापस उसको क्या हुआ, बढ़ आने लगा, மறுபடியும் அவளுக்கு கிடைக்க ஆரம்பித்தது. वापस उसको मिलने लगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ யூதா என்றால் கர்த்தரை இன்னும் துதித்தல். यहूदा मतलब परमेश्वर की और स्तुति करूंगी. தேவ பிள்ளைகள நாமும் யூதா கோத்திரத்தை போல இருக்க வேண்டும். हम भी ये यहूदा के गोत्र के जैसा रहना चाहिए. கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். परमेश्वर को हर एक समय में स्तुति करने के जो बच्चे हम होना चाहिए. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தின் 1ஆம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति के जो 38 उसमें 1 और 2 वचन में देखेंगे तो யூதா என்பவன் தன் சகோதரரை விட்டு அதுலாம் ஊரானாகிய ஈரா என்னும் மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். ये यहूदा जो है अपने भाइयों के पास से चला गया और हीरा नाम का अदुल्लामान वासी पुरुष के पास डेरा किया. அங்கு சுவா என்கிற ஒரு மனிதனுடைய குமார்த்தியை, கானானிய குமார்த்தியை அவன் திருமணம் பண்ணி கொண்டான். वहां पे उसने शुआ नाम का कनानी पुरुष की बेटी को उसने शादी ब्याह कर लिया. இந்த யூதாக்கு 5 குமாரர்கள் உண்டு. ये यहूदा को 5 बच्चे थे. அதை ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். उत्पत्ति के जो 46 उसमें 12वां वचन में अगर हम देख सकते हैं, அவனுக்கு ஏர் என்கிற ஒரு குமாரனும் उसको एर करके एक बेटा, அதே போல ஓனான், சேலா, பாரே, சேரா என்கிற குமாரர்கள் உண்டு. ओनान, सेला, पेरेस और जेरह करके नाम के पुत्र थे. ஹல்லேலூயா. हालेलुया. இதுல அந்த முதல் 2 குமாரர்கள் இறந்து போனார்கள். यहाँ पे जो पहले 2 पुत्र वो मर चुके थे, அவர்கள் செய்த சில பொல்லாத கிரியைகள் நிமித்தமாக. उनके जो किए हुए बुरे कार्य के कारण. ஆனால் இந்த பாரேசருடைய குடும்பத்தின் மூலமாக, लेकिन ये पेरेस के जो परिवार के द्वारा மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அந்த சந்தையில பிறக்கிறார். मेसिया नामक यीशु मसीह वहां पर आकर जन्म हो रहे हैं. யாக்கோபு இந்த யூதாவை ஆசீர்வதிக்கும் பொழுது, याकूब जो यहूदा को आशीर्वाद करते समय, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, उत्पत्ति के 49 10वां वचन में अगर हम देखेंगे तो சமாதான கர்த்தர் வருமளவும் समाधान के परमेश्वर आने तक செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. राजदंड यहूदा को छोड़कर हटा नहीं. அப்போ சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சந்ததியில் பிறப்பார் என்று யாக்கோபு தீர்க்கதரிசனம் உரைத்தார். समाधान के प्रभु यीशु मसीह ये सन्निधान में ये संतति में पैदा होगा करके जानते हैं याकूब. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். तो यीशु मसीह यहूदा के गोत्र को चुन लिया करके कहते हैं. நாம் இந்த 12 கோத்திரங்கள்ல ஒரு 2 கோத்திரம் மிக முக்கியமான கோத்திரம். ये
12 गोत्र में ये 2 गोत्र बहुत मुख्य गोत्र है। ஒன்று லேவி கோத்திரம், இரண்டாவது யூதா கோத்திரம். एक लेवी के गोत्र और दूसरा यहूदी की गोत्र। லேவி கோத்திரம் ஜனங்களையும் தேவனையும் ஒன்றாக இணைக்கிற கோத்திரமாய் இருந்தது. ये लेवी के गोत्र है, वो लोगों को और परमेश्वर को एक साथ मिलाने वाले गोत्र था। ஆனால் இந்த யூதா கோத்திரத்தின் விசேஷம் என்ன அப்படின்னா, यहूदा के जो गोत्र है उसका विशेष क्या है? மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற கோத்திரமாய் இருந்தது. मेसिया नामक यीशु मसीह को प्रकट करने वाला एक गोत्र था। இந்த யூதா கோத்திரத்தின் ஒவ்வொரு காரியங்களும் நாம் தியானிக்கும் பொழுது அதுல இயேசு எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிந்திருப்பார். ये यहूदा के गोत्र के बारे में हम अध्ययन करते समय कहीं ना कहीं पर वहां पर यीशु मसीह होते हैं। சங்கீதம் 78ஆம் அதிகாரத்தின் 67ஆம் 68ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது, भजन संहिता 78 उसमें 68 और 69 में देखेंगे तो 67 68 में देखेंगे அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். वो यूसुफ के तंबू को तज दिया। எப்ராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் एफ्राइम के गोत्र को न चुना। யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தை தெரிந்து वो கொண்டார். यहूदा के गोत्र और उनके प्रिय सियोन पर्वत को चुन लिया। இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது யோசேப்பின் கோத்திரத்தையும் தெரிந்து கொள்ளல அவர். यहाँ पर क्या कहा गया है, यूसुफ के गोत्र को भी परमेश्वर ने எப்ராயிம் கோத்திரத்தையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. एफ्राइम के गोत्र को भी न चुना। ஆனால் யூதா கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறது. यहाँ पे यहूदा के गोत्र को चुन लिया करके वहाँ पर कहा गया है। இப்போ மேசியாவாக இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டுமெனில் यहाँ पर मेसिया नामक यीशु मसीह पैदा होना है तो இந்த 12 கோத்திரத்தில் ஏதோ ஒரு கோத்திரத்தில் தான் வர வேண்டும். या ये 12 गोत्र में कोई तो एक गोत्र होना चाहिए। அதுல ரூபன் கோத்திரம் ஆல்ரெடி வந்து அப்பாவிட சாபம் வாங்கி விட்டது. यहाँ पे रूबन के जो गोत्र है वो अपने पिता के जो श्राप को ले लिया है। ஏனால் அவன் ஒரு மூத்த மகன், அவனுடைய கோத்திரத்தில் இயேசு பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. क्योंकि वो एक जेठा बेटा था, लेकिन उसके संतति में यीशु मसीह पैदा होने का चांसेस था। ஆனால் அதற்கப்புறம் நம்ம பார்த்தோம் சிமியோன் லேவியும் அவர்களுக்கும் என்னது துணிகரமாய் ஜனங்களை அழித்து அவர்களும் சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். तो वहाँ पे सिमियोन के जो गोत्र हम देखते हैं तो वो भी निडर होकर परमेश्वर के खिलाफ करने के कारण वो भी मिट गए। ஆனால் லேவி கோத்திரத்துக்கு கர்த்தருடைய கிருபையினால ஆசாரிய ஊழிய பட்டயம் கிடைத்தது. लेकिन लेवी के गोत्र को परमेश्वर के अनुग्रह के कारण जो याजक के जो ये स्थान मिला। ஆனால் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த சுதந்திர பாகத்தை கொடுக்கும் பொழுது याकूब अपने परमेश्वर को जो स्वतंत्र का जो भाग देते समय யோசேப்பின் குழந்தைகள் 2 எப்ராயிம் மனாசேயை அவர் ஆசீர்வதிக்கிறார். तो योसेफ के जो 2 बेटे हैं एफ्राइम और मनासे को वो आशीर्वाद करते हैं। அப்போ அந்த கோத்திரத்தின் மீது இருந்து கூட வருவதற்கு நல்ல சான்ஸ் இருந்தது. वहाँ वो गोत्र में से भी आने का बहुत अच्छा चांसेस था। ஆனா கர்த்தர் பாருங்க யோசேப்பின் புறக்கே தள்ளிட்டு परमेश्वर देखो यूसुफ को भी पीछे हटाकर எப்ராயிம் தெரிந்து கொள்ளாமல் एफ्राइम को भी न चुना, யூதா கோத்திரத்தை தனக்காக தெரிந்து கொண்டார். यहूदा के गोत्र को अपने लिए चुन लिया। இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. यही परमेश्वर के अनुग्रह है। ஹல்லேலூயா. हालेलुया। சில வேளையில கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார் என்றால் அது கிருபை நிமித்தமாக. कभी-कभी परमेश्वर ने हमें चुना है वो अनुग्रह के कारण। அது நம்முடைய சுதந்திர பாகமோ அல்லது நம்முடைய நீதி நியாயங்களோ கிடையாது. वो हमारे स्वतंत्र भाग और हमारे नीति और न्याय नहीं है। அது அவருடைய கிருபை நிமித்தமாக இந்த யூதாவை தெரிந்தது போல நம்மையும் தெரிந்திருக்கிறார். वो अपने अनुग्रह के कारण जिस प्रकार यहूदा को परमेश्वर ने चुन लिया वैसा ही हमें भी चुना है। இன்னைக்கு இந்த யூதா கோத்திரத்துடைய குணங்களை குறித்து நாம் சிறிது தியானிக்க போகிறோம். आज हम ये यहूदा गोत्र के कुछ गुणों के बारे में हम अध्ययन करने वाले हैं। ஏனென்றால் இந்த குணங்களை நாம் பார்த்தால் ஏன் கர்த்தர் இந்த கோத்திரத்தை தெரிந்து கொண்டார் என்பதை புரிந்து கொள்ள ये முடியும். गुणों को देखेंगे तो हम क्यों परमेश्वर ने इन्हें चुन लिया करके हम देख सकते हैं। ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தின் 26 27ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது उत्पत्ति के किताब 37 26 27 में अगर हम देखेंगे तो யூதா தன் சகோதரரை நோக்கி तब यहूदा ने अपने भाइयों से कहा, நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? अपने भाई को घात करने और उसका खून छिपाने से क्या लाभ होगा? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம். उसे इस्मावेलियों को हम बेच देंगे। நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. हमारे हाथ उसके ऊपर न लगना चाहिए। இப்போ இங்க என்ன நடந்தது என்றால் யோசேப்பை கொல்லும்படி எல்லா சகோதரர்களும் தீர்மானித்து விட்டார்கள். यहाँ पर क्या हो रहा है, यूसुफ को मारने के लिए सारे भाइयों मिलकर उन्होंने प्लान कर लिया। ஆனால் அவனை கொல்ல வேண்டாம் என்று சொல்லி கடைசியில் என்ன பண்ணாங்க, ஒரு குழியில தூக்கி போட்டாங்க. लेकिन उसे न मारे करके एक गड्ढे में उसको फेंक दिया। ஆனால் குழியில விழுந்தாலும் அவன் கண்டிப்பா சாவதான் போறார்.
वो गड्ढे में गिरने के बाद भी वो निश्चय मरने ही वाला है, ஏன்னா அங்க காப்பாற்றுவதற்கு யாரும் கிடையாது. क्योंकि उसे बचाने वाला वहां पर कोई नहीं था। ஆனால் இந்த யூதா அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. लेकिन यहाँ पर यहूदा वहां पर एक कार्य कर रहा है, वो देख सकते हैं। அவன் நம்முடைய சகோதரன், நம்முடைய மாம்சமாய் இருக்கிறான். वो हमारे खुद के भाई और हमारे मांस है। அவனை கொன்று அந்த இரத்தத்தை ஏன் நம்ம மறைக்க வேண்டும்? उसको मार कर उसके जो खून को क्यों छिपाए हम? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் என்று சொல்லுகிறார். ये इस्मावेलियों को हम बेच देंगे करके वो कहता है। அதை அந்த சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். वो इसे वो भाइयों ने मान ली। அப்போ முதலாவதாக இந்த யூதாவுடைய ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, சகோதரனுக்காக இறங்குகிற ஒரு குணம் இருந்தது. तो पहले ये यहूदा का एक अच्छा गुण क्या था? अपना भाइयों के लिए तरस खाता था। அந்த சகோதரனை முழுமையாக காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்க அகப்பட்டு இருக்கிறார். अपने भाई को पूरे रीति से वो बचा नहीं पाया। ஏன்னா யோசேப்புக்காக ரெண்டு பேர் தான் கொஞ்சம் இறக்கப்பட்டாங்க. அது ரூபன் ஒன்று, இந்த யூதா ஒன்று தான். यूसुफ के लिए सिर्फ 2 जन ने दया दिखाया, एक रूबन एक है, ये यहूदा एक है। மற்ற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு விரோதமாய் தான் நின்று கொண்டு இருக்கிறார்கள். बाकी 10 लोग उसके विरोध खड़े थे। அதனால யூதாவை அவர்கள் கையிலிருந்து யோசேப்பை அவருடைய கையிலிருந்து தப்புவிக்க முடியாது. इसीलिए यूसुफ को उनके हाथ से बचा तो नहीं ஆனால் सकते, ஒரு காரியத்தை செய்யலாம், அவனை கொல்லாமல் காப்பாற்ற முடியும். लेकिन एक कार्य कर सकते हैं, उसको मारे बिना बचा सकते हैं। அதை தான் இந்த யூதா அந்த இடத்தில் ஞானமாய் செய்தார். यहाँ पर वही कार्य ये यहूदा ने बहुत ध्यान से किया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய சகோதரர்களுக்காக இறங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். अभी हम भी हमारे जो भाइयों के लिए जो दया दिखाने वाले रहना चाहिए। மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, मत्ती 5:7वां वचन कहता है, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். जो दया दिखाते हैं वो भाग्यवान है, उनको दया मिलेगी। இன்றைக்கு நாம் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? अभी हम दया दिखाने वाले हैं क्या? நமக்கு முன்பாக எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்னைக்கு மாண்டு கொண்டு இருக்கிறார்கள். हमारे सामने कितने भाई लोग मरते जा रहे हैं। எத்தனையோ ஜனங்கள் கஷ்டத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். कितने लोग कष्ट के साथ, वेदना के साथ, आंसू के साथ खड़े हैं। இன்றைக்கு நாம் அவர்களுக்கு இறங்குகிற ஒரு குணமுடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? अभी हम उनको दया दिखाने वाले एक गुण के साथ हम हैं क्या? யூதாவுடைய ஒரு நல்ல குணம் அப்படி என்றால் சகோதரனுக்காக இறங்குகிறவன். ये यहूदा का एक अच्छा गुण क्या है? अपने भाइयों के लिए वो दया दिखाने वाला। அவனை கொல்ல வேண்டாம், அவனுக்கு இறங்கினானவன். उसे मारो मत, उसको दया दिखाया। ஹல்லேலூயா. हालेलुया। ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலர் இப்படியாய் சொல்லுகிறார், रोमर 10 पहला वचन में पौल अपोस्तलर ऐसा कहते हैं, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. जो इस्राएली लोग जो उद्धार पाना चाहिए वही मेरा इच्छा है, ऐसा करके वो कहता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப பவுலுடைய ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். पौल का जो मन की इच्छा क्या था? इस्राएली लोग सारे लोग उद्धार पाना चाहिए, அதுதான் என்னுடைய விருப்பமாய் இருக்கிறது. वही उसका इच्छा था। அதுதான் என்னுடைய தேவனுக்கு करने वाली प्रार्थना वही है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ அந்த இஸ்ரவேலருக்காக பவுல் அப்போஸ்தலர் இறங்கி ஜெபித்தார். ये इजरायली लोगों के लिए प्रेरित पौल वो दया दिखाकर उन्होंने प्रार्थना की। இன்னைக்கு நாம் நம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோமா? अभी हम हमारे लोगों के लिए प्रार्थना நம்முடைய करते हैं क्या? சொந்தங்களுக்காக ஜெபிக்கிறோமா? हमारे रिश्तेदार के लिए प्रार्थना करते நம்முடைய हैं क्या? சகோதரர்களுக்காக நாம் இறங்குகிறோமா? हमारे भाइयों के लिए हम दया दिखाते हैं क्या? ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த இரக்கம் என்கிற ஒரு குணம் எப்பொழுதுமே நம்மட்ட இருக்கணும். ये दया दिखाने वाली गुण हमारे पास हमेशा होना चाहिए। அது நம்முடைய ஜெபமாய் வெளிப்படலாம், वो हमारे प्रार्थना के जैसा प्रकट हो அல்லது அது सकता நம்முடைய உதவிகளாய் வெளிப்படலாம். है, वो हमारे मदद जैसा भी प्रकट हो सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। ரெண்டு விதத்தில் நாம் இரக்கம் காட்ட வேண்டும். दो तरफ से हम दया दिखा सकते हैं। ஒருவர் ரட்சிக்கப்படும்படியாக, ஒரு கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்கப்படும்படியாக ஜெபிக்க வேண்டும். एक जन अपने कष्ट से बाहर आने के लिए, निकल के आने के लिए हम प्रार्थना कर सकते हैं। அதே வேளையில நம்மால் முடிந்தால் பொருளாதார உதவிகளை செய்து மீட்டெடுக்க வேண்டும். वही समय पर हमसे जितना हो सके तो हमें उनको पैसा देकर मदद कर सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। வேதத்துல பார்க்கும்போது ஒரு அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதி கூட ஒரு ஸ்திரீக்காக இறங்கினதை நாம் பார்க்க முடியும். हम शास्त्र में पढ़ेंगे तो एक अनीति जो लोग है, जो अन्याय करने वाला भी एक स्त्री के लिए वो उतर आया था। சோ இன்னைக்கு நாம சகோதரர்களுக்காக இறங்குகிறவர்களா இருக்க வேண்டும். अभी हम भाइयों के लिए दया दिखाने वाला रहना चाहिए। இரண்டாவதாக இந்த யூதாவின் குணத்தை பார்க்கும் பொழுது, दूसरे हम यहूदा के जो गुण अगर हम देखेंगे तो ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தின் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, उत्पत्ति के किताब 43 8 और 9वां वचन में अगर हम देखेंगे, பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி,
फिर यहूदा ने अपने पिता इस्राएल से कहा, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம், பிள்ளையாண்டனை என்னோட அனுப்பும். हम और तू और हमारे बाल बच्चे मरने नहीं पाए, इसीलिए आप उस लड़के को मेरे संग भेज दे. அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். उसके लिए मैं जामीन देता हूँ. அவனை என்னிடத்தில் கேளும், उसे मेरे पास पूछिए. நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து मैं उसे आपके पास लेकर आकर உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் आपके सामने अगर न खड़ा किया என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. तो हमेशा वो सदा के लिए वो अपराधी ठहराऊं. இங்கு யாக்கோபுக்கு முன்பாக எல்லா சகோதரரும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். यहाँ पर याकूब के सामने सारे भाइयों खड़े हैं. சாப்பிடுறதுக்கு தானியங்கள் இல்ல. खाने के लिए कुछ धान्य नहीं है. யாக்கோபு சொல்றார், நீங்க போய் எகிப்துல போய் தானியம் வாங்குங்க. याकूब कहता है तुम लोग इजिप्ट मिस्र में जाकर कुछ दानों को लेकर आओ. ஆனால் யூதா சொல்லுகிறார், लेकिन यहूदा कहता है நாங்க ஒரு முறை போயிட்டு வந்துட்டோம், हम एक बार जाकर आ चुके हैं. ஆனால் இப்பொழுது எங்கள் சகோதரனாகிய அந்த சிமியோனை நாங்க அந்த சகோதரனை கொண்டு போகல அப்படின்னா, अब भी हम हमारे जो भाई जो सिमियोन को अगर लेकर नहीं गए तो நாங்கள் அவன் எங்களுக்கு ஆகாரத்தை தரமாட்டான் என்று சொல்லி இருக்கிறார். हम जो वो दानों को हम नहीं देंगे करके उन्होंने कहा. அல்லேலூயா. அந்த இளைய சகோதரனை நாங்கள் கொண்டு போக வேண்டும். वो लास्ट जो भाई है उसको लेकर जाना है, பென்யமீன் को. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் யாக்கோபு சொல்லுகிறார், ஆல்ரெடி நான் யோசேப்பை இழந்துட்டேன். याकूब कहता है मैं पहले से ही यूसुफ को खो गया. இப்ப சிமியோனையும் அங்க பிடிச்சு வச்சிட்டாங்க. अभी सिमियोन को भी वहां पर पकड़ कर रखे. ஆனா இப்ப இவனை நான் எப்படி அனுப்ப முடியும்? अभी मैं इसको कैसा भेजूं वहां? இவனை அனுப்ப என்னால முடியவே முடியாது. इसे मैं नहीं भेज सकता. அப்படி நீங்க அனுப்புன அப்படினா நான் என்னுடைய வியாகுலத்தோட நான் மரித்து விடுவேன். अगर मैं भेजा तो मैं अपने व्याकुल होकर मैं मर जाऊंगा. என்று சொல்லி இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யூதா சொல்லுகிறார், ऐसा कहते समय यहूदा कहता है அவனை என்னிடத்துல கொண்டுங்க, उसे मेरे पास दीजिए. நான் அவனுக்காக உத்தரவு பண்ணுவேன். मैं उसके लिए जामीन देता हूँ. நான் அவனுக்காக உத்தரவாதம் என்ன பண்ணுவேன்னா, அவனை நான் திருப்பி கொண்டு வராவிட்டால், मैं क्या जामीन देता हूँ, उसको मैं वापस नहीं लेके आया तो அவன் மேல் இருக்கிற அந்த குற்றம் என் மேல் வருவதாக. उसके ऊपर जो दोष है वो मेरे ऊपर आने दो. இங்க ரெண்டு காரியத்தை மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். यहाँ पर दो कार्य को बहुत मुख्य रीति से हमें ध्यान देना चाहिए. ஒன்று, இப்பொழுது இந்த சகோதரனை கூட்டிக் கொள்ளும் பொழுது यहाँ पर एक भाई को लेते समय அவன் மறுபடியும் திரும்பி வருவானா இல்லையா என்பது நிச்சயம் அல்ல. ये बेटा को ये भाई को लेके जाते समय वो वापस आएगा कि नहीं करके निश्चय नहीं है. ஹல்லேலூயா. ஆல்ரெடி ஒரு சகோதரனை அங்க எகிப்தியர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். पहले से वहां पर एक भाई को पकड़ कर रखा है. இப்ப இவனையும் பிடித்து வைத்து விட்டால் यहाँ पर अगर इसे भी पकड़ कर रखा तो யூதா அங்க ஒண்ணும் செய்ய முடியாது. यहूदा वहां पर कुछ नहीं कर सकेगा. ஹல்லேலூயா. அப்போ இது நிச்சயமில்லாத ஒரு காரியம் தான், ஆனாலும் விசுவாசத்தோடு கேட்கிறார். लेकिन ये अनिश्चय एक कार्य है, लेकिन फिर भी वो विश्वास के साथ पूछता है. ஹல்லேலூயா. இரண்டாவது பார்க்கும் பொழுது दूसरा देखते समय இந்த சகோதரனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன். ये भाई के लिए मैं अपने जामीन देता हूँ. அப்படினா என்ன தெரியுமா, நான் ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறேன். तो इसका मतलब क्या है, मैं उसका जिम्मेदारी लेता हूँ. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து நம்ம யோசிச்சோம் அப்படினா, इस कार्य के बारे में अगर हम सोचे तो நாம் மற்றவர்களுக்காக என்ன ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறோம், நம்ம हम दूसरों के लिए क्या जिम्मेदारी हम लेते हैं. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நாம் அப்படி எடுத்தால் தான் நாம் கர்த்தருடைய சமூகத்துல மற்றவர்களுக்காக போக முடியும். तो ऐसा लेंगे तो ही हम परमेश्वर के सामने दूसरों के लिए जा सकते हैं. மற்றவர்களை குறித்து கரிசனை இல்லாமல், दूसरों के बारे में सोच विचार नहीं है, மற்றவர்களை குறித்து பாரம் இல்லாமல், दूसरों के बारे में एक बार नहीं है, மற்றவர்களை குறித்த ஒரு தாகம் இல்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. दूसरों के बारे में एक प्यास नहीं है तो हम कुछ भी कार्य नहीं कर सकेंगे. இப்போ இந்த உத்தரவாதத்தை இவர் இடும் பொழுது இவர் முன்பாக ரெண்டு சவால்கள் இருக்கிறது. जामीन ये देते समय इसके पास दो सवाल है. ஒன்று, நான் சொன்னேன், அவன் பென்யமின் மறுபடியும் திரும்பி வருவாரா இல்லையா தெரியாது. ये पहले मैंने कहा कि बेंजामिन वापस आएगा कि नहीं वो उसे नहीं पता. இரண்டாவது என்ன அப்படினா, दूसरा क्या है, இப்போ இந்த பென்யமின் வராமல் ये बेंजामिन नहीं आए तो மறுபடியும் தகப்பன் முன்பாக வந்து நின்றால் वापस अपने पिता के पास आकर खड़े हुए என்ன நடக்கும் என்று தெரியுமா? क्या होगा पता है? யாக்கோபு யூதாவை சபிப்பார். याकूब यहूदा को श्राप देगा. ஹல்லேலூயா. நிச்சயமாக சபிப்பார். निश्चय श्राप देगा. ஹல்லேலூயா. ரூபனை சபிச்சவர், சிமியோனை சபிச்சவர், இவரையும் சபிப்பார். रूबन और सिमियोन को जिसने श्राप दिया इसे भी श्राप देगा. அதான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சாபம் நம்முடைய தலைமையில நின்னுட்டு இருக்கிறது. तो जिंदगी में एक बहुत बड़ा श्राप उसके सर के ऊपर मंडरा रहा है. ஆனால் யூதா அதையும் மீறி சொல்லுகிறார், அந்த குற்றம் என் மேல இருக்கட்டும். यहूदा
लेकिन फिर भी कहता है कि वो दोष मेरे ऊपर आने दो। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப யூதாவுடைய ஒரு குணம் என்னன்னா மற்றவர்களுக்காக உத்தரவாதத்தோடு நிற்கிறவன் அவன். ये यहूदा का एक गुण क्या है? दूसरों के लिए वो एक रेस्पॉन्सिबिलिटी लेकर खड़े रहने वाला है। அதுல எந்த ஒரு சம்பவம்னாலும் நடக்கலாம். उसमें कुछ भी संभव हो सकता है। மற்றவர்கள் மீட்கவும் படலாம், சிலவேளை இழக்கவும் படலாம். दूसरे लोग मिटे भी खो भी सकते हैं, हम पा भी सकते हैं। சில வேளையில நமக்கு ஆசீர்வாதம் வரும், சில வேளை சாபமும் வரலாம். कभी-कभी हमें आशीर्वाद भी मिल सकता है, कभी-कभी हमें श्राप भी मिल सकता है। இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ऐसा एक बहुत कष्ट भरी समय में யூதா எவ்வளவு பெரிய உத்தரவாதத்தை எடுக்கிறார் பாருங்க. यहूदा देखो कितना बड़ा जिम्मेदारी अपने आप लेता है। ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் மற்றவர்களுக்காக இப்படி உத்தரவாதத்தோடு தேவ சமூகத்தில் நிக்கிறோமா? हम दूसरों के लिए ऐसा जिम्मेदारी लेकर हम परमेश्वर के सन्निधान में खड़े हैं இந்த क्या? காரியத்தை யோசேப்புட்ட போய் அவர் யூதா அழகாய் சொல்லுகிறார். ये कार्य को यूसुफ के पास जाकर यहूदा बहुत अच्छे से कहता है। ஆதியாகமம் 44ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति 44:32 में अगर हम देखेंगे तो இந்த இளையவனுக்காக உமது அடியானைகள் நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. ये छोटा जो भाई के लिए हमारे जो इसके जो रिस्पांसिबिलिटी मैं हूं करके वो कह रहा है। நான் இவன்ட்ட கண்டிப்பா கொண்டு வரணும் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன். मैं इसे वापस जरूर लेकर आएगा करके मैं कहा है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால என் தம்பி எப்படியாவது விட்டுறணும் நீங்க. तो इसीलिए मेरे भाई को कैसा भी कर आप छोड़ दीजिए। சோ இந்த உத்தரவாதத்தோடு நிற்பது ஒரு தேவ பிள்ளைகளுக்கு எப்பவும் தேவையான காரியம். ये जिम्मेदारी के साथ खड़े रहना एक परमेश्वर के बच्चों को हमेशा जरूरी कार्य है। எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. इब्रानियों की किताब 13:17 में कहता है உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் आप இருக்கிறார்கள். लोगों को जो चलाते हैं वो आपका आत्मा के लिए जो जिम्मेदारी लेने वाले लोग हैं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம நடத்துகிறவங்க ஆத்துமாக்களுக்கு நம்முடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதிகளா இருக்கிறாங்க. जो हमें जो चला रहे हैं वो हमारे आत्मा के लिए जिम्मेदार बनकर खड़े हैं। அதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? इसीलिए वो क्या करते हैं? அவர்கள் விழித்திருக்கிறவர்களா இருக்கிறாங்க. वो हमेशा जागे हुए लोग रहते हैं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் இரவு பகல் விழித்திருக்கிறவர்களா இருக்கிறாங்க. दिन रात जागे हुए लोग रहते हैं। அப்படிதான் இன்னைக்கு நாம் ஒரு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ऐसा ही हम एक जिम्मेदारी लेकर प्रार्थना करने वाले लोग बनना चाहिए। எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், ऐसा भी करके मेरे परिवार को बचाना चाहिए। எப்படியாவது என் குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டும், ऐसा भी करके मेरे परिवार को बचाना என் चाहिए। சகோதரனை நான் மீட்டெடுக்க வேண்டும். मेरे जो भाई बहनों को निकालना चाहिए। அன்றைக்கு யூதா எப்படி ஒரு உத்தரவாதத்தோடு செயல்பட்டாரோ यहूदा जिस प्रकार जिम्मेदारी के साथ वो एक कार्य किया, அப்படி இன்றைக்கு நாமும் செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும். वैसा हम भी रहना चाहिए। ஹல்லேலூயா. 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 அப்போ இந்த யூதாவை குறித்து பார்க்கும் பொழுது முதலாவது அவர் சகோதரனுக்கு இறங்குகிறவரா இருக்கிறார். यहूदा के बारे में देखेंगे तो पहला वो अपने भाइयों को ले दया दिखाने वाला था। இரண்டாவது தன்னுடைய சகோதரனுக்கு உத்தரவாதியா இருக்கிறார். वो दूसरा अपने भाई के लिए जिम्मेदारी लेने वाला एक इंसान था। மூன்றாவது இவருடைய இன்னொரு குணத்தை பார்க்கும் பொழுது तीसरा इसके और एक गुण अगर हम देखेंगे ஆதியாகமம் 44ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति के किताब 44:33 में अगर हम देखेंगे तो இளையவன் தன் சகோதரரோட கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். तो जो लास्ट जो भाई है उसे 10वां भाई जो है उसे मेरे भाई के साथ छोड़ने के लिए वो पूछ रहा है। உம்முடைய அடியானைக நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையா இருக்கிறேன். मतलब आपके जो दास है, मैं जो छोटा वाला भाई के बदले में मैं आपके सामने हूँ। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கு யோசேப்பிடம் இந்த யூதா சொல்லுகிறார், ये यूसुफ के पास ये यहूदा कहता என்னுடைய है அந்த இளைய தம்பியாக அந்த பென்யமீனை நீங்க விட்டுருங்க, मेरे जो लास्ट भाई जो है बेंजामिन को आप छोड़ அவன் என் दीजिए, சகோதரனோடு போக விட்டும், वो मेरे भाई के साथ जाने दीजिए, ஆனால் அவனுக்கு பதிலாக लेकिन उसके बदले में நான் உமக்கு அடிமையா இருக்கிறேன். मैं आपके दास बनकर रहता हूँ। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது என்ன தெரியுமா? ये क्या है पता தன்னுடைய है? சகோதரனுக்காக தன்னையே ஒப்பு கொடுக்கிற वो அனுபவம். अपने भाई के लिए अपने आप को सौंप देता है। இங்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? यहाँ पर क्या संभव हुआ? யோசேப்புடைய பொற்பாத்திரம், அந்த பொன் பாத்திரம் பென்யமீனுடைய சாக்குல பிடிபட்டுச்சு. ये यूसुफ के पास जो गोल्ड के जो बर्तन था वो पकड़ा गया था। அரண்மனையில் உள்ள பாத்திரம். वो जो पैलेस में था वो बर्तन था। யோசேப்பு யாருன்னா ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர். जो यूसुफ क्या था? राजा के दूसरे स्थान में रहने वाला இப்ப था। அவருடைய பாத்திரத்தை திருடி விட்டார்கள். तो उसके जो बर्तन है उसे उन्होंने चोरी कर ली। இப்ப இங்க செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சிறிய திருட்டு காரியம் அல்ல, சம்பவம் அல்ல. ये कार्य जो साधारण कार्य नहीं है। ராஜா அரண்மனையில் இருக்கிற பொருளை திருடிட்டாங்க. वो राजा के जो पैलेस है उसके अंदर जो बर्तन था उसे उन्होंने चोरी कर இப்ப ली। இந்த திருடப்பட்ட இந்த காரியத்திற்குரிய தண்டனை என்ன தெரியுமா?
ये जो चोरी किया है इस कार्य का दंड क्या है पता है? ஒன்று அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க, एक तो उसको मृत्यु दंड देना चाहिए, இல்ல அப்படின்னா ஆயுள் ஃபுல்லா அவன் அடிமையா இருக்கணுங்க. नहीं तो वो आयु भर वो दास बनकर रहना चाहिए। இப்ப பென்யமீன் மீது இப்படி ஒரு பெரிய ஒரு தண்டனை நின்று கொண்டு இருக்கிறது. तो बेंजामिन के ऊपर ऐसा एक बहुत बड़ा दंड है, ஆனால் யூதா சொல்லுகிறார், लेकिन यहूदा कहता है அவனை விட்டு விடுங்கள், என்ன நான் தருகிறேன், उसे तो छोड़ दीजिए, मैं अपने आप को நான் உமக்கு அடிமையா இருக்கிறேன். मैं आपके दास बनकर रहता हूं। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இதனுடைய அர்த்தம், இதுல நம்ம யூதா சொல்ல வருகிற காரியம் என்ன தெரியுமா? इसमें वो मैं क्या कहना चाहता हूँ, ஒன்று அவருக்கு மரணம் நேரிடலாம், एक उसको मृत्यु हो सकता है, இல்லை என்றால் அவன் வாழ்நாள் ஃபுல்லா யோசேப்புக்கு கீழே அடிமையா இருக்கணும். नहीं तो वो अपने जिंदगी भर यूसुफ के नीचे दास बनकर रहना पड़ेगा। ஆனால் இந்த ரெண்டையும் சந்தோஷமா எடுத்துக்கொண்டாருங்க. लेकिन यहूदा ये दोनों को बहुत खुशी के साथ ले लिया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன்னை ஒப்பு கொடுக்கிறார் சகோதரருக்காக. वो अपने आप को अपने भाई के लिए वो सौंपता है। ரோமர் 9 அதிகாரத்தின் 3 வசனத்தின்படி रोमियो के किताब 9 अध्याय 3 वचन के பவுல் अनुसार அப்போஸ்தலர் இப்படியாய் சொல்லுகிறார், प्रेरित पौल ऐसा कहते हैं, மாம்சத்தின்படி என் சகோதரருக்கு பதிலாக 9:3 தானே, ஓகே, என் இனத்தராக என் சகோதரருக்கு பதிலாக क्योंकि मैं यहाँ तक चाहता था कि अपने भाई के लिए நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. जो शरीर के भाव में मैं कुटुंबी है, आप ही मसीह के श्रापित हो जाता। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் இப்பதான் அந்த இடத்துல இருந்து இங்க வந்து மீண்டு வந்திருக்கிறார். प्रेरित पौल अभी उस जगह से वो निकलकर यहाँ पर आए ஒரு हैं, சபிக்கப்பட்ட இடத்துல இருந்து एक श्रापित जगह से இப்பதான் ஆண்டவரால சந்திக்கப்பட்ட ஒரு மீட்டெடுக்கிற அனுபவத்துக்கு வந்திருக்கிறார். अभी परमेश्वर से वो मिलकर आए हैं वहां से ஆனா निकल। இப்போ அவர் சொல்லுகிறார், என்னுடைய சகோதரருக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டு போனவனா இருந்தா நல்லா இருக்குமே. अभी वो कहता है कि मेरे भाइयों के बदले में मैं श्रापित हो जाऊं तो अच्छा होगा, ஏன்னா அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும். क्योंकि वो कैसा भी करके उद्धार पाना है। அப்போ தன்னுடைய வாழ்க்கையை கூட அர்ப்பணிக்கிற நிலையில பவுல் அப்போஸ்தலர் அங்க இருந்தார். तो अपने जिंदगी को भी अर्पण करने के एक स्थिति में प्रेरित पौल थे। சோ இன்னைக்கு நாம மற்றவர்களுக்காக எப்படி நம்மை அர்ப்பணித்து இருக்கிறோம்? तो हम जो दूसरों के लिए अपने आप को कैसा अर्पण करते हैं? யூதாவை போல சகோதரருக்கு இரக்கம் செய்கிறவர்களா இருக்கிறோமா? यहूदा के जैसा अपने भाइयों को दया करने वाले हैं क्या? யூதாவை போல சகோதரருக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா நாம் இருக்கிறோமா? यहूदा के जैसा अपने भाई के लिए जिम्मेदारी लेने वाले हैं क्या? யூதாவை போல நம்மை நாமே சகோதரருக்கு ஒப்பு கொடுத்து நாம் அர்ப்பணிக்கிறோமா? यहूदा के जैसा अपने आप को हम समर्पण कर जिम्मेदारी लेते हैं क्या? மோசேயை பார்க்கும் பொழுது இயேசு தேவனிடம் இப்படியாய் சொல்லுகிறார், मूसा को देखते समय ऐसा कहते हैं, ஏன் பேரை வேணா ஜீவ புஸ்தகம் வந்து கிறுக்கி போடுங்கப்பா, मेरे नाम अपने जीव जो पुस्तक है उसमें से निकाल दीजिए, ஆனா அவங்க காப்பாற்றப்படணும். लेकिन लोग बचाया जाना சோ चाहिए। இன்னைக்கு நாம் நம்மை அப்படியே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமா? आज हम अपने आप को ऐसा अर्पण कर प्रार्थना करते हैं क्या? இந்த சம்பவம் ஏன் தெரியுமா நடக்கு? ये संभव सब क्यों हो रहा है पता है? அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்படணும், उसके जो परिवार है वो बचाया जाना அவனுடைய चाहिए, தாய் தகப்பன் காப்பாற்றப்படணும், उसके माँ और पिता बचाया जाना அவனுடைய चाहिए, சகோதரன் சகோதரிகள் காப்பாற்றப்படணும், उसके जो भाई बहनें वो बचाए जाना அவனுடைய चाहिए, மனைவி பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றப்படணும். उसकी जो बीबी बच्चे हैं बचाया जाना चाहिए। அதற்கு தான் யூதா அந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். इसीलिए यहूदा अपने आप को ऐसा अर्पण करता है। இன்னைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்காமல் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஜெபிச்சா வராது. तो हमें अपने आप को सौंपे बिना, समर्पण किए बिना मेरा परिवार उद्धार पाना है तो उद्धार नहीं पाएगा। நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், हमारे परिवार के सारे लोग उद्धार पाना है तो நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்றால், हमें घेर कर जो लोग हैं वो उद्धार में आना, இந்த மாதிரி நமக்கு ஒரு அர்ப்பணிப்புள்ள ஜெப வாழ்வு தேவை. ऐसा एक अर्पण रीति से प्रार्थना करने की जिंदगी हमें चाहिए। அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு தேவை. ऐसा एक स्पिरिचुअल लाइफ हमें चाहिए। நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், யூதாவுடைய ஒவ்வொரு குணங்களும் இயேசு கிறிஸ்துவை அப்படியே வெளிப்படுத்தும். यहूदा का एक एक गुण यीशु मसीह को ऐसा ही प्रकट करता है। இயேசு கிறிஸ்துவும் இரக்கம் செய்கிறவராய் இந்த உலகத்திற்கு வந்தார். यीशु मसीह भी दया दिखाने वाले बनकर ये दुनिया में आए। இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்காக உத்தரவாதத்தோடு பிதாவின் சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். यीशु मसीह अभी भी हमारे लिए जिम्मेदारी लेकर परमेश्वर के सन्निधान में खड़े हैं। இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். यीशु मसीह हमारे लिए अपने जीवन को ही दे दिए। அதனால தான் யூதா கோத்திரத்துல இயேசு வந்தார். इसीलिए यहूदा के गोत्र में यीशु मसीह आए। ஹல்லேலூயா. அப்ப ஒரு மேசியாவாகிய இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், एक मेसिया नामक यीशु मसीह को प्रकट करना है, நமக்குள்ளாக இந்த யூதாவுடைய குணங்கள் இருக்க வேண்டும். हमारे अंदर ये यहूदा का गुण होना जरूरी है। நாமளும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், हम भी दूसरों के लिए दया दिखाना जरूरी மற்றவர்களுக்கு है, உத்தரவாதத்தோடு தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும், दूसरों के लिए जिम्मेदारी लेकर परमेश्वर की सम्मुख में रहना चाहिए, மற்றவர்களுக்காக நம்மை அர்ப்பணித்து நம்ம ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை வாழ வேண்டும். दूसरों
स्पिरिचुअल लाइफ में जीना चाहिए। நான்காவது இன்னொரு குணத்தை பாருங்க, चौथा और एक गुण को देखिए, தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக எப்பொழுதும் மாதிரியா இருக்கிறவன். हमारे उसके जो भाइयों के सामने हमेशा जाने वाला है। இந்த யூதாவுடைய கேரக்டர் எல்லாமே பார்த்தாவே அந்த அந்த பிரதர்ஸ்க்கு முன்னாடி எல்லாருமே சகோதரர்களுக்கு முன்னாடி தான் செய்கிறார். ये भाइयों के आगे आगे मतलब उदाहरण बनकर रहता है, आगे आगे करता है। நம்ம ஆதியாகமம் 46 அதிகாரத்தின் 28 வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति के किताब 46:28 में अगर हम देखेंगे तो கோசோன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்லும் பொழுது जो गोसेन जो देश में वो अब उसे मिलने के लिए आने के लिए कहते समय யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். यहूदा को अपने आगे यूसुफ के पास भेज दिया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ கோசேன் நாட்டுல இருந்து யோசேப்பு சொல்லுகிறார், நீ குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க. गोसेन देश में यूसुफ कहता है अपना परिवार को लेकर आइए। இங்க நான் நல்ல ஆசீர்வாதமாக உங்களை எல்லாத்தையும் பராமரித்துக் கொள்வேன். यहाँ पर मैं बहुत आशीर्वाद रीति से रहता हूँ, आप लोगों को मैं संभाल இப்போ இந்த लूंगा। முழு யாக்கோபின் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போக வேண்டும். यह सारे याकूब के परिवार को लेकर जाना है। யாக்கோபு கூப்பிடுகிறார், याकूब बुला रहा है, யூதாவை கூப்பிட்டு சொல்லுகிறார், यहूदा को बुलाकर कहता है நீ எல்லாருக்கும் முன்னாடி போ. तू सबके सामने जा। ஹல்லேலூயா. ஆனா யூதாக்கு முன்பாக மூத்தவர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. यहूदा के आगे उसके और 3 जन है। ரூபன் இருக்கிறார், சிமியோன் இருக்கிறார், லேவி இருக்கிறார். रूबन, सिमियोन और लेवी है। ஆனா யாக்கோபுக்கு தெரியும், लेकिन याकूब जानता है என்னுடைய குடும்பத்தை முன்னாடி நடத்தணும்னா இந்த யூதாவால மாத்திரம் தான் முடியும். मेरे परिवार को आगे चल कर अगर चलाना है तो सिर्फ यहूदा से ही होगा। அப்ப தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே தன்னுடைய குடும்பத்தை முதலாவது முன்னாடி நடத்தணும். तो परमेश्वर के जो लोग हैं जरूर अपने परिवार को आगे भेजकर चलाना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। இவங்க எங்க போறாங்க இப்போ? ये कहाँ जा रहे हैं? அந்த யோசேப்பிட்ட போறாங்க. ये यूसुफ के पास जा रहे हैं। யோசேப்பு இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறார். यूसुफ यीशु मसीह के जो चिन्ह बनकर है। உங்களுடைய குடும்பத்தை இயேசுவண்டை நடத்தணும்னா நீங்க தான் முன்னாடி போகணும். अपने परिवार को यीशु मसीह के पास चलाना है तो आपको ही आगे जाना पड़ेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசுட்ட போனா குடும்பம் பாதுகாக்கப்படும், यीशु मसीह के पास जाएंगे तो अपने परिवार बचाया जाएगा, குடும்பம் பராமரிக்கப்படும். हमारे परिवार बचाया जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப முதலாவது இவன் ஏன் முன் செல்கிறான் என்றால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். पहले ये क्यों आगे जा रहा है? अपने परिवार को बचाने அந்த के लिए। குடும்பத்திற்கு முன்பாக அவன் ஒரு மாதிரியாய் நின்று கொண்டு ये இருக்கிறார். अपने परिवार के आगे ये एक उदाहरण बनकर खड़ा है। எகிப்துல என்ன நடந்தாலும் முதலாவது யாருக்கு அடி விழும்? யூதாவுக்கு தான் விழும். मिस्र में जो भी हो रहा है पहले किसको मिलता है? वो यहूदा को ही मिलता है। ஆனாலும் கூட யூதாவை தான் யாக்கோபு அனுப்புகிறார். फिर भी यहूदा को ही याकूब बेचता है। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக இவர் ஏன் முன் செல்கிறார் பாருங்க. दूसरा ये क्यों जा रहा है? என்னாகமம் 2 அதிகாரத்தின் 9 வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति के किताब 2 और 9 वचन में अगर हम என்னாகமம் 2 அதிகாரம் 9 வசனம், दूसरा अध्याय 9 वचन, எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் इस रीति से यहूदा की छावनी में जितने अपने अपने दलों के अनुसार தங்கள் சேனைகளின்படியே 1,85,400 பேர் அவர்கள் பிரயாணத்திலே முதற் பாளையமாய் போக கடவர்கள். पहले यही कूच किया करे, मतलब उसमें जो लाखों लोग जा रहे हैं उसमें यही पहले कूच किया करे करके वहां पर कहा है। இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ये इजरायली लोग मिस्र देश से बाहर आ चुके हैं। வெளியே வந்து ஆசரிப்பு கூடாரத்தை ரெடி பண்ணியாச்சு. आगे आकर जो छावनी वो तैयार हो चुके இப்ப हैं। அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டுட்டு ये तंबू को लेकर எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கானான் தேசத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். सारे इजरायली लोग वो कनान देश में जा रहे हैं। வெளியே வரும் பொழுது சும்மா கண்டமாடி ஓடி ஓடி வந்துட்டாங்க. बाहर आते समय वो कैसा भी तितर बितर होकर आ गए। ஹல்லேலூயா. அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு வந்துட்டாங்க. अपने अपने परिवार को लेकर वो आ गए। ஆனால் இந்த ஆசரிப்பு கூட உருவாக்கப்பட்ட பின்பு ये छावनी के अंदर आने के बाद தேவன் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் இந்த கோத்திரங்கள் நான் சொல்லுகிறபடி பாளையம் இறங்க வேண்டும். ये छावनी के अंदर मैं जैसा कहता हूँ वहाँ वैसा रहना चाहिए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்ல என்ன ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ளணும் தெரியுமா? यहाँ से हमें क्या सीखना चाहिए? ஆசரிப்பு கூடாரமாகிய ஆலயத்தின் உறவு இல்லாத வரைக்கும் நம்ம எப்படினாலும் வாழ்ந்திருக்கலாம், எப்படினாலும் போயிருக்கலாம். ये वाचा का जो तंबू है वो उसका जो अनुभव जब तक नहीं है हम कैसा भी रह सकते हैं। ஆனால் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபனம் பண்ணிவிட்டால் தேவன் சொல்லுகிறபடி தான் இருக்க வேண்டும். तो इसे स्थापन करने के बाद परमेश्वर जैसे कहते हैं वैसा ही हमें रहना அதை पड़ेगा। நாம் ஆவிக்குரிய ரீதியில் இப்படி சொல்லலாம், हम आत्मिक रीति से ऐसा कह सकते हैं। நம்முடைய சரீரம்
தேவனுடைய ஆலயமா மாறிட்ட அப்படின்னா हमारे शरीर अगर परमेश्वर के भवन बन चुका है, தேவன் எங்க இருக்க சொல்றாரோ அங்க இருக்கணும், எங்க போ சொல்றாரோ அங்க தான் போகணும். परमेश्वर जहाँ कहते हैं वहाँ रहना चाहिए और परमेश्वर जहाँ जाने बोलते हैं वहाँ पर जाना चाहिए. ஓகே, இப்போ இந்த யூதாவுடைய காரியத்துக்கு வருகிறேன். अभी मैं यहूदा के जो कार्य में आ இப்போ रहा हूँ, ஆண்டவர் சொல்கிறார், இந்த பாளையம் புறப்படும் பொழுது, ये यहूदा के परमेश्वर कहते हैं ये छावनी से निकलते समय, அப்ப இந்த பாளையம் ஏன் புறப்படுகிறது தெரியுமா? ये छावनी क्यों निकलता है? கானானுக்கு போக वो போகிறது. कनान जा रहे हैं. ஆண்டவர் கொடுத்த அந்த பரம தேசத்திற்கு போக போகிறது. परमेश्वर ने दिया है वो परम देश में जाने ஆனால் இது புறப்படும் பொழுது लेकिन ये निकलते समय முதற் பாளையமாய் யூதா போக வேண்டும். पहले जो छावनी है वो यहूदा जाना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. வசனம் அப்படியே நின்னுச்சு. முதற் பாளையமாய் யூதா போகட்டும். और पहले जो छावनी है यहूदा को जाने दो. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப என்ன தெரியுமா? तो क्या है, தன்னுடைய முழு ஜனங்களையும் अपने सारे लोगों को கானானுக்கு முன்னாடி கானானுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா कानान के पास लेकर जाना है तो யூதா முதல்ல போகணும். यहूदा पहले जाना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ நம்ம கூட இருக்கிற ஜனங்களை நம்ம கானானாகிய பரலோகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா हमारे साथ रहने वाले लोगों को कानान नामक परलोक में अगर लेके जाना है நம்ம तो தான் முதல்ல போகணும். हम ही पहले जाना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம தான் யூதா கோத்திரத்துல முதற் பாளையமாய் போக வேண்டும். हम ही यहूदा के गोत्र में पहले छावनी बनकर जाना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ ஒன்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு யூதா முன்னாடி போகிறார். पहले अपने परिवार को बचाने के लिए यहूदा पहले जाता है. இரண்டாவது ஒரு பிரயாணத்தை முன்னின்று நடத்துவதற்கு முன்னாடி तो போகிறார். दूसरा एक प्रयाण को वो आगे चलाने के लिए वो आगे लेकर जाता है. சோ இன்றைக்கு நமக்கு ஒரு பிரயாணம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. तो अभी हमें हमारे लिए भी एक सफर है. ஹல்லேலூயா. हालेलुया. அது என்ன அப்படின்னா பரலோக பிரயாணம். ये क्या है, एक परलोक के जो जाने वाला रास्ता है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ இந்த பரலோக பிரயாணத்துல நம்ம தான் முன்னாடி जो போகணும். परलोक के जो प्रयाण है उसमें हमें ही पहले जाना चाहिए. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பின்னாடி எல்லா ஜனங்களும் வருவார்கள். तो ऐसा जाते समय हमारे पीछे पीछे सारे लोग आएंगे. மூன்றாவது இவர் ஏன் முன்னாடி போனார்? तीसरा ये क्यों पहले आगे? என்னாகமம் 7ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது गिनती के किताब 7वां वचन 7वां अध्याय 12वां वचन में देखेंगे ஆசரிப்பு கூடாரத்தில் முதலாக பலிபீடம் ஸ்தாபிக்கப்படுகிறது. तो 100 पुरुष पहले बेट के लिए यहूदा गोत्र वाले अमीनादाब का पुत्र படிங்க படிங்க. महसोन था. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ இங்க இங்க என்னன்னா யூதா கோத்திரத்து அமினதாப் வந்து முதல் காணிக்கைகளை செலுத்துகிறார். यहूदा के गोत्र अमीनादाब क्या है, वो पहला वो दान देता है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ இங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? यहाँ पर क्या संभव हुआ ஆசரிப்பு पता है? கூடாரத்தை உருவாக்குனாங்க. जो वाचा का तंबू जो बनाया உருவாக்கி விட்டு முதலாக பலிபீடத்தை கட்டினார்கள். जो बनाने के बाद पहले वेदी को बनाए थे. இப்போ இந்த பலிபீடத்தை கட்டின உடனே ये वेदी को बनाने के बाद ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவர்கள் வந்து பலியிடுகிறார்கள். एक एक गोत्र के जो अधिकारी लोग हैं वो आके बलि चलाते हैं. நேதா அவங்க வந்து தன்னுடைய காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். वो अपने बेट को चढ़ाते हैं. அப்படி காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது वो ऐसा बेट देते समय யூதா கோத்திரம் தான் முதல் காணிக்கையை செலுத்துகிறார். यहूदा के गोत्र ही पहले बेट चढ़ाते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப பலிபீடத்துல முதல் அர்ப்பணிப்பு நம்ம தான் பண்ணணும். तो वेदी में पहले अर्पण हमें ही करना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம அர்ப்பணம் அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி ஒரு பலிபீடத்தை போல இருக்கிறது. हमारी जिंदगी एक वेदी के समान है. நம்ம அதுல அர்ப்பணிச்சோம் அப்படின்னா हम अर्पण किए तो நமக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் அர்ப்பணிப்புல வந்துருவாங்க. हमारे पीछे के सारे लोग अर्पण करके आ जाएंगे. சோ இதற்காக இவர் தன்னுடைய காணிக்கையாகிய பலிகளை முதலாவது கொண்டு வர்றார்கள். इसीलिए वो अपने दान नामक जो बलि को वो पहले लेकर आ रहे हैं. பாருங்க, பிறப்பின் அடிப்படையில இவங்க 4வது கோத்திரமா இருந்தாலும் கூட ये पैदाइशी चौथा गोत्र रहने के बाद भी தேவனுடைய காரியங்களை இவர்கள் எப்பொழுதுமே முன்னாடி தான் இருக்கிறார்கள். परमेश्वर के जो कार्य है उसमें वो हमेशा पहले रहते हैं. தன்னுடைய குடும்பத்தை யோசேப்பு அண்டை நடத்துகிறதா இருக்கட்டும், वो अपने परिवार को यूसुफ के पास चलाने के தன்னுடைய लिए குடும்பத்தை கானானுக்கு கொண்டு செல்வதா இருக்கட்டும், परिवार को कनान के पास लेकर जाने दो. தன்னுடைய குடும்பத்தினுடைய பலிபீடம் கட்டப்படும் பொழுது அர்ப்பணிக்கிறதா இருக்கட்டும், अपने वेदी बांधते समय अर्पण करते समय எல்லாவற்றிலும் யூதா முன்னாடி நிற்கிறார். सब में यहूदा पहला है. 4வது இன்னொரு காரியம் முன்னாடி ஏன் நிற்கிறார் சொல்றேன். चौथा एक कार्य क्यों वो वापस पहले खड़े हैं करके நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தின் 1ஆம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது न्याय के किताब 1वां फर्स्ट वचन एंड सेकंड में देखेंगे तो யோசுவா மரித்து போய்விட்டார்.
यहोशू मर चुका था। இப்ப இஸ்ரவேல் புத்திரர் கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டும். ये इजरायली के जो पुत्र है वो कानानी लोगों के विरोध लड़ना இப்ப चाहिए। ஆண்டவர்ட்ட கேக்குறாங்க யார் முதல் எழுந்து புறப்பட तो வேண்டும். वो परमेश्वर से पूछ रहे हैं कौन पहले चढ़ाई करेगा। இரண்டாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுவார் யூதா எழுந்து புறப்பட கடவன். दूसरा वचन में परमेश्वर कहते हैं यहूदा पहले चढ़ाई करेगा। இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு ये கொடுத்தேன். मैं अभी ये देश को इसके हाथ में सौंपता हूँ। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நான்காவதாக யுத்தம் செய்வதற்காக அவர் முன் செல்கிறார். चौथा वो युद्ध करने के लिए वो आगे जाते हैं। ஹல்லேலூயா. இப்போ நடத்துகிற தலைவன் இல்லை. तो ये चलाने के लिए जो नेता नहीं है। மோசே மரித்து விட்டார், யோசுவா மரித்து விட்டார். मूसा मर चुका, योशुआ भी मर चुका। ஆனால் கானானியர்கள் இன்னும் சூழ்ந்து இருக்கிறார்கள். लेकिन कानानी लोग फिर भी घेर कर खड़े हैं। ஆனா அந்த நேரத்துல யாராவது எதிர்த்து போகணும் வேண்டுமே तो उसी समय में कोई तो चढ़ाई करना चाहिए என்று ना। சொல்லும் பொழுது யூதா அந்த யுத்தத்தை முன்னின்று ऐसा நடத்துகிறார். कहते समय यहूदा पहले वो चढ़ाई करने लगा। அப்போ நம்முடைய ஜனங்களுக்காக சத்துருவோடு யுத்தம் பண்ணுவதற்கு நாம் தான் முன்னாடி நிற்கணும். तो हमारे लोगों के लिए शत्रुओं के साथ लड़ने के लिए चढ़ाई करने के लिए हमें ही पहला खड़े रहना है। இப்படி 4 காரியங்களுக்காக யூதா தன்னுடைய சகோதரருக்கு முன் நின்றார். ये ऐसा 4 कार्य के लिए यहूदा अपने भाइयों के लिए आगे था। ஒன்று தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, पहले अपने परिवार को चलाने के लिए, இரண்டாவது நம்முடைய பிரயாணத்தை செம்மையாய் கொண்டு போவதற்கு, हमारे जो प्रयास है उसको ठीक तरीके से चलाने के लिए, மூன்றாவது கர்த்தருக்கு காணிக்கைகளையும் பலிகளையும் கொடுப்பதற்கு, परमेश्वर को भेंट और बलि चढ़ाने के लिए, நான்காவது யுத்தம் செய்வதற்கு. चौथा युद्ध करने के लिए। இவை எல்லாவற்றிலும் யூதா சகோதரருக்கு முன்பாக மாதிரியாய் ये இருந்தார். सारे इसमें यहूदा अपने भाइयों को एक आगे एक उदाहरण बनकर रहा। அப்படியே நாமும் வாழ வேண்டும். ऐसा ही हमें भी रहना 1 चाहिए। பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, पहले पत्रुस 2 अध्याय 21 में कहा है, இதற்காக நீங்கள் अழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், इसीलिए आप लोग बुलावा पाए हैं, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு क्योंकि क्रिस्तु भी यीशु मसीह भी आपके लिए कष्ट उठाकर நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். तुम्हें एक आदर्श दे गया है कि तुम उसके चिन्ह पर चलो। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். यीशु मसीह हमारे लिए एक चिन्ह एक उदाहरण देकर गए हैं, அடிச்சுவடுகள் வைத்து கொண்டு போயிருக்கிறார். एक चिन्ह देकर गए हैं। சோ இன்னைக்கு நாமும் அந்த வாழ்க்கை தான் வாழ வேண்டும். हमें भी वैसा ही जिंदगी மற்றவர்களுக்கு जीना है, முன்பாக ஒரு மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை. दूसरों के सामने एक उदाहरण रीति से அதான் जिंदगी। பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கும் தீத்துக்கும் எழுதும் பொழுது उसीलिए प्रेरित पौल टाइटस और तीमोथी को लिखते समय 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்துல पहला तीमोथी 4:12 वचन में देखेंगे तो இப்படியாய் சொல்லுகிறார், உன் இளமையை குறித்து तेरे जो जवानी को लेकर ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு कोई भी तुझे तुच्छ न समझे, நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. तू चाल चलन में प्रेम में विश्वास में और पवित्रता में एक आदर्श बनकर रहना। இங்க சொல்லப்பட்டிருக்கு ஒருவனும் அசட்டை பண்ணிர கூடாது. कोई भी तुझे तुच्छ नहीं जानना வார்த்தையில சரியா இருங்க. वचन में ठीक तरीके சொல்ற से रहो। வார்த்தையின்படி நடங்க. जैसा कहते हैं वैसा चलो। நடக்கையில சரியா இருங்க. चाल चलन में ठीक से रहो। அன்பில சரியா இருங்க. प्रेम में सही से रहो। ஆவியில சரியா இருங்க. जो आत्मा में सही से रहो। விசுவாசத்தில் சரியா இருங்க. विश्वास में सही से रहो। கற்பில சரியா இருங்க. कर्प में ठीक से रहो। இதெல்லாம் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டும். ये विश्वासियों के लिए एक आदर्श बनकर रहना அதற்கு जरूरी தான் है। கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். इसीलिए परमेश्वर ने हमें बुलाया है। இதே போல தீத்துவுக்கு எழுதும் பொழுது கூட इसी प्रकार टाइटस को लिखते समय भी 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல टाइटस 2:7 वचन में நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து सब बातों में अपने आप को भले कामों का नमूना बना। எல்லாவற்றிலும் உன்னை மாதிரியா காண்பிக்கணும். सारी चीजों में अपने आप को नमूना बनाना। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒரு யூதாவுடைய குணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா यहूदा का एक गुण अगर हम देखेंगे ஒரு 4 வித குணங்கள் மிக முக்கியமா இருக்கிறது. 4 गुण बहुत मुख्य है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்று தன்னுடைய சகோதரருக்கு இறங்குகிறவனாய் இருந்தார். पहले अपने भाइयों को दया दिखाने वाला தன்னுடைய था। சகோதரருக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவராய் இருந்தார். अपने भाइयों को जो जिम्मेदारी लेने वाला தன்னுடைய था। சகோதரருக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறவராய் இருந்தார். अपने भाइयों के लिए अपने आप को सौंपने वाला था। சகோதரருக்கு முன்பாக நடந்து செல்கிறவாய் மாதிரியா உள்ளவராய் இருந்தார். अपने भाइयों के आगे चलाने के लिए एक नमूना बनकर रहा था। இந்த 4 குணங்களும் இயேசுவுக்குள்ளாக இருந்தது. ये चारों गुण यीशु मसीह के पास भी था। அப்படியே இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ऐसा ही हमारे पास भी रहना चाहिए। அப்பதான் யூதா இயேசுவை வெளிப்படுத்தினது போல இன்னைக்கு நாம வெளிப்படுத்த முடியும். वैसा ही यहूदा यीशु मसीह को जिस प्रकार प्रकट किया हम भी यीशु मसीह को प्रकट कर सकते हैं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூதா செய்த தவறு அதை எப்படி அவர் திருத்திக் கொண்டார் மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். यहूदा ने क्या
यहाँ गलती किया और वैसा उसने कैसा सही किया करके अभी हम देखेंगे। மறுநாட்கள்ல யூதாவின் ஆசீர்வாதங்கள் தேவன் அவனை வைத்த நிலைமையை குறித்து பார்க்கலாம். आगे के दिनों में हम यहूदा के जो आशीर्वाद और परमेश्वर ने उसे कौन सा स्थिति में रखा है वो भी देखेंगे। யூதா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய தவறை செய்தார். यहूदा अपने जिंदगी में एक छोटा सा गलती ஆனால் அந்த தவறிலிருந்து அவர் திருத்திக் கொள்ளுகிறார். वो अपने गलती से अपने आप को सुधार लेता है। ஆதியாகமம் 38 அதிகாரத்தின் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति के किताब 38:2 में देखेंगे तो அங்கு யூதா மேரேஜ் பண்ண திருமணம் பண்ண ஒரு பெண் கானானிய பெண். वहाँ यहूदा ने एक कानानी स्त्री से उसने शादी அவர் कर செய்த முதல் தவறு அந்நிய ஸ்திரியை திருமணம் பண்ணது. उसने जो एक गलत काम क्या किया, उसने अन्य स्त्री से उसने शादी की। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இரண்டாவது பார்க்கும் பொழுது दूसरा देखेंगे तो அதே அதிகாரம் 11 வசனத்துல அதிகாரம் 38:11ல दूसरे अध्याय में वो 11 में देखेंगे तो இப்போ தன்னுடைய மகனுக்கு தாமார் என்கிற ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொடுக்கிறார். अपने बेटे को तामार नामक एक स्त्री से वो ब्याह कराता है। ஆனால் அந்த மகன் பொல்லாதவனா இருந்ததனால கர்த்தர் அவனை அடிக்கிறார். वो बेटा जो बुरा था इसीलिए परमेश्वर ने उसे मार दिया। அப்பொழுது இரண்டாவது மகனுக்கு அவளை கொடுக்கும் பொழுது तो दूसरा बेटा को उसे देते समय அவனும் பொல்லாத காரியத்தை செய்கிறார். वो भी बुरा काम करता है, அவனையும் கர்த்தர் அடித்து விட்டார். उसे भी परमेश्वर मारते இப்போ हैं। சேலா என்கிற ஒரு மகனுக்கு கொடுக்க வேண்டும். अभी सेला नामक एक बेटा को देना ஆனால் चाहिए। இந்த யூதா என்ன பண்ணிட்டாருன்னா தாமாரை அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டார். तो यहूदा क्या करता है, ये तामार को अपने घर में भेज दिया। தன்னுடைய மருமகளை தன்னோடு கூட வைக்காம அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டார். तो ये तामार को अपने पास रखे बिना वो उसके घर पे भेज दिया। இது அவர் செய்த இரண்டாவது தவறு. ये उसने किया हुआ दूसरा गलती। மூன்றாவது அதே அதிகாரத்துல 18 வசனத்தை வாசிக்கும் பொழுது इसी अध्याय में 18 वचन में अगर हम देखेंगे அதிகாரம் 38:18ல 38 उत्पत्ति के किताब 38 அங்கு அவர் ஒரு வேசித்தனம் பண்ணுகிறார். वहाँ पे एक वेशी का काम करता है। தன்னுடைய மனைவி இறந்து விட்டால் उसके जो बीवी मर चुकी है, இவர் ஒரு ஆடுகளை மயிர் கத்திரிக்க கொண்டு போகும் பொழுது ये अपने बकरों को लेकर जाते समय அங்கு ஒரு தவறான உறவை வைக்கிறார். वहाँ पर एक गलत रिश्ता वो रखता है। இவர் செய்த மூன்றாவது தவறு இது. ये तीसरा उसका जो गलती था, ஒன்று அந்நிய ஸ்திரியை விவாகம் பண்ணது, वो अन्य स्त्री से विवाह किया। இரண்டாவது வீட்டுக்கு வந்த மருமகளை துரத்தி விட்டது, वो घर पे जो आई थी वो बहू को उसने மூன்றாவது ஒரு வேசித்தனம் பண்ணிட்டாரு, तीसरा एक वेशी किया, நான்காவது பார்க்கும் பொழுது चौथा அதே அதிகாரத்து 24 வசனத்துல उसी अध्याय में 24 में இப்ப தாமார் வேசித்தனம் பண்ணிவிட்டால் என்று சொல்லி எல்லாரும் கொண்டு வர்றாங்க. तामार जो उसने वेश्या का काम किया करके सब लोग उसके पास लेकर आए। யூதா சொல்றாரு அவளை வெளியே கொண்டு வாங்க, அவளை சுட்டரிக்க வேண்டும். यहूदा कहता है उसे बाहर लेकर आइए, उसे मारना है। ஹல்லேலூயா. हालेलुया। தன்னிடத்துல குற்றம் இருக்கு, उसके पास गलती है, ஆனா மற்றவங்களை நியாயம் இருக்கிறார். जो दूसरों को न्याय करता है। இது அவர் செய்த நான்காவது தவறு. ये उसने किया हुआ चौथा गलती है। இந்த தவறை தாமார் அழகாய் வெளிப்படுத்துகிறார். ये गलत काम को तामार बहुत अच्छे से प्रकट அந்த करती है। அதிகாரத்தின் 29 வசனத்தை பார்க்கும் பொழுது उसी अध्याय में 29 में देखेंगे तो 28 29 26 வசனத்தை பார்க்கும் பொழுது 6 में देखेंगे तो யூதா சொல்லுகிறார் யூதா என்னிலும் அவள் நீதி உள்ளவள். यहूदा कहता है मेरे से भी वो नीति है। இப்போ இந்த தாமார் தன்னிடத்தில் இருந்த அந்த பொருளை கொடுத்து யூதாவுக்கு அனுப்புகிறாள். तो तामार अपने पास जो उस सामान था वो यहूदा के पास बेचती है। யூதா அதை பார்த்து விட்டு சொல்லுகிறார், यहूदा उसे देखकर कहता है, அவள் அழகாய் சொல்லுகிறார் இந்த பொருள் யாருடையதோ அவள் மூலமாக நான் கர்ப்பவதி ஆனேன். तो ये अच्छे से कहती है कि ये सामान जिसका है उसी के द्वारा मैं गर्भवती हो गई। அப்பதான் யூதா தன்னுடைய தவறை உணர்ந்தார். तभी यहूदा ने अपना गलत कार्य को उसने समझा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன்னுடைய தவறை உணர்ந்துட்டு சொல்றாரு वो अपने गलत काम को समझ என்னை காட்டிலும் அவள் நீதி உள்ளவள். मेरे से ज्यादा वो एक नीतिमान है। அந்த மருமகளை நான் இன்னும் ஒரு கைம்பெண்ணாகவே வைத்திருக்கிறேன், விதவை போலவே வைத்திருக்கிறேன். तो मेरे बहू को मैं अभी तक एक विधवा बनाकर रखा हूँ। ஹல்லேலூயா. தன்னுடைய தவறை உணர்ந்தாராங்க. उसके गलत काम को उसने समझ लिया। இந்த தாமரை குறித்து அதிகமாய் தியானிக்க முடியும், ஆனால் அது இப்போ நம்ம இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் கர்த்தருக்கு சித்தம் இருந்தால். आगे आगे देखेंगे तामार के बारे में और भी बहुत कुछ कार्य देख सकते हैं। ஆனால் பாருங்க இப்போ இந்த யூதா இந்த தாமாரின் நிமித்தமாக ये यहूदा और ये तामार के जैसा இப்ப ரெண்டு பேருமே தன்னுடைய தவறை உணர்ந்துட்டாங்க. दोनों जन अपने गलत कार्य को समझ गए हैं। இப்ப இதுல பிறந்த ரெண்டு குழந்தைகள், ஒன்று பாரேஸ் இன்னொன்னு சேரா. इसमें जो पैदा हुआ दो बच्चे, एक पारेस और सेरा। இந்த பாரேஸ் மூலமாய் தான் ये पारेस के द्वारा ही இயேசு கிறிஸ்து சந்ததி உருவாகிறது. यीशु मसीह के संतति पैदा हुआ। இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா यहाँ पर अगर हम सोचकर देखेंगे तो யூதாவும் நீதிமான் கிடையாது, यहूदा भी नीतिमान नहीं है, தாமாரும் நீதிமான் கிடையாது, तामार भी नीतिमान नहीं है, ரெண்டு பேருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. दोनों जन पवित्र नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா தேவனுடைய கிருபை,
लेकिन परमेश्वर की करुणा ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை அந்த பாரேஸ் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் வம்சம் வருகிறது. तो परमेश्वर की अनुग्रह ये परेश के द्वारा यीशु मसीह के सन्निधान आ रहा है. நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலும் ये मत्ती के जो पहला वचन तीसरा अध्याय லூக்கா 3ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்திலும் लूका तीसरा वचन और 33 में देखेंगे அங்கு இந்த பாரேஸின் வம்சவழிகளை குறித்து பார்க்க முடியும். पारेस के जो उसके जो परिवार के जो हिस्ट्री हम देख सकते அப்ப हैं. ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक कार्य को आप अच्छे से जान लीजिए. சில வேளை மனிதனுடைய வாழ்க்கையில் தவறு நடப்பது இயல்பு. कभी कभी लोगों के जिंदगी में गलत काम होना सामान्य है. ரெண்டு பேருமே தப்பு செஞ்சாங்க. तो दोनों जन ने गलत काम किया. ஆனால் அந்த தவறை அவர்கள் திருத்திக் கொள்ளும் பொழுது जो उनके जो गलत काम को वो जब सही कर लेते हैं. வசனம் அழகாய் சொல்லுகிறது वचन अच्छे से कहता है யூதா அதற்கப்புறம் அவளை சேரவில்லை. यहूदा उसके बाद उसके पास नहीं गया. ஹல்லேலூயா हालेलुया. அதுக்கப்புறம் சேரலங்க. उसके पास नहीं गया. தன்னுடைய தவறை உணர்ந்தார். उसके गलत काम को उसने समझ गया. தாமாரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார். तामार को अपने घर पे लेकर आया. அதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணல. उसके बाद वो गलत काम नहीं किया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப எப்பொழுது நாம் நம்முடைய தவறை உணர்ந்து நம் வாழ்வை திருத்திக் கொள்ளுகிறோமோ जब हम अपने गलती को सुधार कर हम अपने सुधार लेते हैं அப்பொழுதுதான் தேவ கிருபை நம் மூலமாக வெளிப்படும். तभी ही परमेश्वर की अनुग्रह हमारे द्वारा प्रकट होगी. தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டால் परमेश्वर की अनुग्रह हमारी जिंदगी में आ गया तो இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தரலாம். यीशु मसीह को प्रकट करने वाला एक जिंदगी हम जी सकते हैं. அதைத்தான் இந்த யூதா வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். यही यहूदा के जिंदगी से हम सीख सकते हैं. அவனுடைய நீதி நிமித்தம் பரிசுத்த நிமித்தம் அல்ல. उसके नीति और उसके पवित्रता के कारण नहीं. அவன் தன் தவறை திருத்திக் கொண்டு உண்மையாய் வாழ்ந்தானே அது நிமித்தம் தேவ கிருபை வந்தது. वो अपने गलती को सही सुधार कर वो जिंदगी जिया इसीलिए. அது நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு சந்ததியாய் அவர்கள் மாறினார்கள். इसीलिए यीशु मसीह को प्रकट करने वाला एक संतति बनकर रहा. சோ இன்றைக்கு நாமும் கூட அப்படி வாழ ஒப்பு கொடுப்போம். ऐसा ही हम भी अपने आप को वैसा जीने के लिए யூதாவை अर्पण போல करेंगे. நல்ல குணங்களை உடையவராய் இருப்போம். यहूदा के समान एक अच्छा गुण रहना चाहिए. நம்முடைய வாழ்க்கையில் தவறு நடக்கும் பொழுது திருத்திக் கொண்டு தேவ கிருபைக்காய் காத்திருப்போம். हमारे जिंदगी में गलत काम होते समय हमें अपने आप को सुधार कर परमेश्वर के लिए जिएंगे. அதன் மூலம் இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாழ்வு வாழ நாம் முயற்சி செய்வோம். वैसा उसके द्वारा यीशु मसीह को प्रकट करने वाला एक जिंदगी हम जिएंगे. கர்த்தர் தான் அப்படி நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. परमेश्वर ही हमें ऐसा चलाने दो. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த பாதையில் நடத்தட்டும். परमेश्वर सारे लोगों को आशीष करे. நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். हम जब प्रार्थना करेंगे. கிருபைதே தேவ கிருபைதே கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆடிடுவோம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் பாடிடுவோம். நாம் கேட்ட வசனத்தின்படி हम जो वचन सुने யூதாவை போல यूदा के समान இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் यीशु मसीह को प्रकट करना है तो நமக்குள்ளாக அந்த 4 குணங்கள் தேவை. हमारे अंदर वो 4 गुण चाहिए. சகோதரருக்கு இறங்குகிறவர்களாய், भाइयों के लिए मन उतरना, உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய், जिम्मेदारी लेना, நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய், अपने आप को समर्पण करना, முன்மாதிரி வாழ்க்கை உள்ளவர்களாய் एक नमूने वाली जीवन வாழ बिताना ஒப்பு கொடுப்போம். हम समर्पण करेंगे. நம்முடைய வாழ்க்கையில தவறை திருத்தி கொண்டு தேவ கிருபைக்காய் காத்திருப்போம். हमारे जीवन में गलती को सुधार कर परमेश्वर के लिए एक गवाही रूपी जीवन அப்படி ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்தரிக்கலாம். हम समर्पण कर समर्पण ஸ்தோத்திரம் 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 स्तोत्रम सूर्य पिता आपको धन्यवाद देते हैं प्रभु जी से अच्छे समय के लिए स्तुति करते हैं, धन्यवाद देते हैं प्रभु। आज के दिन में प्रभु जी हमारे पास यहूदा के गोत्र के बारे में आज अध्ययन करने के लिए आपने हमें मदद की, इसलिए धन्यवाद देते हैं प्रभु। प्रभु आपके समूह में यहूदा क्या है, यहूदा का मतलब क्या है, स्तुति हो करके कहा है प्रभु जी. ஏசப்பா யூதாவின் கர்த்தாவே அர்த்தம் துதிப்பேன் என்று கர்த்தாவே நன்றி சொல்லுவேன் என்ற அர்த்தத்தை கர்த்தாவே நீங்கள் கற்றுக் கொடுத்தீர் தகப்பனே. ஏசப்பா எப்பொழுதும் தகப்பனே நம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே துதியோடனும் கர்த்தாவே நன்றி சொல்லுத இந்த இருதயத்துடன் தகப்பனே எப்பொழுதும் சமூகத்தில் நிற்கணும் ராஜாவே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. முதலாவது இயேசு மேசியா கர்த்தாவே யூதா வம்சத்தில் வருவார் என்னும் दीर्घ दर्शन याकूब मूलमाय उரைக்கப்பட்டது. पहला यहूदा के वंश में से मेसिया उत्पन्न होगा बोलकर याकूब के द्वारा
द्वारा भविष्यवाणी की गई प्रभु। प्रभु ऐसे ही प्रभु जी आप भी वो वंशावली में प्रभु जी आप जन्म हुए, मेसिया वहाँ पे जन्म हुआ प्रभु जी। யூதா का गोत्र एक महत्व बड़ा गोत्र है प्रभु। இந்த யூதாவின் கோத்திரம் தகப்பனே ஏசப்பா ஒரு கர்த்தாவே ஏசப்பா ஒரு மேன்மை கர்த்தாவே ஏசப்பா துதிக்கிற கோத்திரமாகும் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற கோத்திரமாக இருக்கிறதப்பா. அதே போலும் கர்த்தாவே ஏசப்பா அதே மாதிரி நாங்களும் ராஜாவே எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய் துதி செலுத்துகிறவர்களாய் உன் சமூகத்தில் எப்போதும் துதி செலுத்தி கொண்டே இருக்கிறவர்களாய் தகப்பனே ஏசப்பா. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவை குடும்பத்தினராயும் தகப்பனே ஏசப்பா அங்கத்தினராக சமூகத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும் ராஜாவே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரனுக்காக கர்த்தா முதலாவது இறங்குகிறவனாய் இருக்கிறான் தகப்பனே. தன்னுடைய சகோதரனுக்காக தகப்பனே மனம் இறங்குகிறவனாய் தகப்பனே ஏசப்பா. தன்னுடைய சகோதரன் கஷ்டப்படும் போது, தன்னுடைய சகோதரன் துக்கத்தில் இருக்கும்போது, தன்னுடைய சகோதரன் கர்த்தா பிரச்சனையில் இருக்கும்போது ஏசப்பா அவனுக்காக மனம் இறங்குகிறவன் தகப்பனே. மனம் இறங்குகிறது மட்டுமல்ல தகப்பனே, அவனுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவனாயும் தகப்பने காணப்படுகிறான் அப்பா. अपने भाई के लिए मन उतरने वाला एक योद्धा है प्रभु। अपने भाई कुछ समस्या में उलझन में फंसे हैं तो ऐसे देखकर दूर दूर जाने वाला नहीं, एक अच्छे सामरी अब यीशु मसीह है प्रभु। वैसे ही प्रभु जी योद्धा के अंदर गुण है, वो अपने भाई के लिए मन उतरता है और उसके लिए जिम्मेदारी भी लेता है प्रभु। ये गुण हमारे अंदर भी पाई जानी चाहिए प्रभु। और प्रभु जी अपने भाई के लिए अपने आप को समर्पण कर लेता है। जैसा बिन्यामीन वहाँ पे फंस गया, लेकिन वो कहता है ये बिन्यामीन के जगह पर मुझे गुलाम बना लो करके कहता है। इसे ये एक बिन्यामीन के लिए अपने आप को समर्पण करके अपने जान भी गंवाने के लिए वो तैयार था। यीशु मसीह आप भी प्रभु जी हमारे लिए अपनी जान भी देने के लिए आप तैयार थे प्रभु। वो गुण हमारे अंदर भी चाहिए। जोखिम में खड़े होकर लोगों के लिए प्रार्थना करना, एक मूसा के समान जिम्मेदारी लेना, आपके समूह में खड़े होकर अपने जान को भी परवाने करते हुए जीवन के पुस्तक में से अब नाम भी हटा जाने के लिए प्रभु जी उसके बारे में भी नहीं चिंता किया। वो प्रभु जी अपने आप को समर्पण किया। वो जानता है यहाँ पे कुछ भी चूक हुई तो मेरे जान चली जाएगी, मैं उम्र कैद की सदा बिताना पड़ेगा, मैं मेरा जीवन भर एक दास के समान गुलाम के समान यहाँ पे रहना पड़ेगा। वो सारे चीज़ों को जानकर बावजूद भी अपने आप को समर्पण करता है। ஏசப்பா அந்த யூதா தகப்பனே ஏசப்பா தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய சகோதரனுக்காக உத்தரவாதம் பெற்றுக்கொண்டு தகப்பனே, அது மட்டுமல்ல ராஜாவே ஏசப்பா தன்னுடைய சகோதரனுக்காக ஒப்பு கொடுத்தான் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த யூதா ஒப்பு கொடுத்தது போல ஏசப்பா பென்யாமின் இந்த இடத்துல மாட்டிக்கொண்டான் தகப்பனே. ஏசப்பா மாட்டிக்கொண்ட போதும் தகப்பனே ஏசப்பா அவங்களுக்காக ராஜாவை உத்தரவாதம் எடுத்துக்கொண்டு இவங்களுக்காக என்னுடைய ஜீவன் ஈடா இருக்கும் என்று சொன்னது போல தகப்பனே ஏசப்பா அந்த இடத்துல கர்த்தா வெளியே வர முடியலன்னா வாழ்க்கை பூரா தகப்பனே ஏசப்பா வாழ்க்கை முழுவதும் ஒரு கர்த்தாவை வேலைக்காரனை போல ஒரு அடிமைத்தன வீட்டில் இருக்க வேண்டியதா இருக்கும் தகப்பனே. அதை எந்த இதுவும் பொறுப்பெடுக்காமல் தன்னுடைய உயிரை கூட ஒரு கர்த்தாவை பெரிதா எடுக்காமல் மோசே சொன்னது போல அந்த ஜீவன் அந்த புஸ்தகத்தில் இருந்து அந்த என்னுடைய பேரை கிரிக்கப்படும் சொன்னது போல ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தன்னுடைய பேர் கர்த்தாவே தன்னுடைய அந்த உயிர் போனா கூட உயிரை கூட பெருசா நினைக்காம அந்த இடத்துல கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு பொறுப்பை ஒரு உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டாங்கப்பா. நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் மற்றவர்களுக்காக ஜெபத்தில் தரித்து நின்று மற்றவர்களுக்கு எப்படி போனாயன்னு அப்படி நாங்கள் இராதபடி தகப்பனே, நீர் எப்படி திறப்பில் நின்றீரோ தகப்பனே, எப்படி மோசே திறப்பில் நின்றாரோப்பா, நாங்களும் அவங்களுக்காக அவனுடைய ஆத்மாக்காக உத்தரவாதம் பெறணும் தகப்பனே, உத்தரவாதம் எடுக்கணும் அப்பா, எடுத்து கர்த்தா முன்னேறி செல்லணும் தகப்பனே. இந்த கர்த்தாவே ஏசப்பா இந்த குணாதிசயங்களுக்குள்ளாய் காணப்பட வேண்டும் அப்பா. அதே போல சகோதரனுக்கு முன்பாக செல்கிறவன் ஏசப்பா ஒரு முன் மாதிரியை தகப்பனே தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக வைக்கிற ஒரு யெகூதாவை போல தகப்பனே எல்லா விதத்திலும் தகப்பனே ஏசப்பா குடும்பத்தை முன்னிட்டு நடத்துவதா இருக்கட்டும், அதே போல பிரயாணத்தை முன்னிட்டு நடத்துவதா இருக்கட்டும், காணிக்கை செலுத்துவதில் இருக்கட்டும் अपा அல்லது யுத்தம் செய்வதில் இருக்கட்டும், अपने भाई को लेकर नमूने के रूप में सारे लोग आगे आगे जाने वाला था। अपने भाइयों के आगे आगे चलकर वो अपने आप को एक नमूने के रूप में दिखाया। प्रभु आपने कहा था प्रभु जी मेरे पैरों के निशानों पर आप चलकर आइए। आपने एक नमूना आगे रखे गया था। आपके चरणों के जो निशान है छाप है उसमें चलकर आने के लिए आपने हमें कहा था प्रभु जी, आपने हमें सिखाई थी प्रभु जी। वैसे प्रभु जी यहूदा आगे आगे जाकर अपने परिवार को प्रभु जी अपनी यात्रा में भी आगे जाता था और भेंट देने में भी प्रभु जी आगे उसका हाथ बढ़ी हुई थी प्रभु जी, और युद्ध करने में भी प्रभु जी आपने कहा यहूदा पहले उठकर जाने दो। वैसा हम हर चीज़ों में प्रभु जी हम तैयार रहकर अपने भाइयों के सामने एक नमूने के तौर में रहना चाहिए। எங்களுடைய சகோதரர்களுக்கு முன்பாக குடும்பத்துக்கு முன்பாக தகப்பனே நாங்கள் கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு கர்த்தாவே ஏசப்பா முன் மாதிரியா நின்று நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாராட்டி பார்த்துக்கொள்வாங்க அப்படி நாங்கள் இராதபடி ஏசப்பா எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரி வைக்க வேண்டும் தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். யூதா தன் சகோதரருக்கு முன் சென்று எல்லாவற்றிலும் மாதிரியாக இருந்தது போல நம்மளும் கர்த்தா மற்றவர்களுக்கு முன் நின்று ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழுவோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் அநேக தவறுகள் நடந்து
வந்திருக்கிறதப்பா ஐசப்பா அந்த எல்லா தவறுகளிலும் தகப்பனே எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ளணும் தகப்பனே. நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் நீதிமான்கள் அல்லப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையில் பாவம் செய்திருந்தாலும் அப்பா நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லத்தக்க ஒன்றுமே இல்லை தகப்பனே. நாங்கள் கத்தா இந்த தவறு எங்களை அறியாமல் செய்து விட்டோம் ஐசப்பா. எந்த காரணத்தினாலும் சொல்லிக்கிடலாம். இந்த கர்த்தாவை தாமாரும் யூதாவும் செய்த பாவத்தை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது நிறைய காரணங்கள் இருந்ததப்பா. ஆனால் கர்த்தாவை அவங்களுடைய நீதி அல்ல ராஜாவே, உம்முடைய கிருபை ராஜாவே எங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறது उम्र कृपा प्रभु जी। यहूदा ने कई सारे गलतियों की अपने एक पराई स्त्री से शादी की, अपने बहू को घर से भगा दिया और प्रभु जी व्यभिचार किया, ऐसे कई सारे चीज़ों को किया प्रभु जी, गलत कामों को किया। लेकिन प्रभु जी सारे चीज़ें यहूदा ने कहा तामार मुझसे भी बढ़कर धर्मी है करके कहा। प्रभु जी कितना भी धर्मी होने दो, यहूदा भी पाप किए थे, तामार भी पाप किए थे, लेकिन वो सारे पापों को प्रभु जब हटा के आपका अनुग्रह का आपने आगे रखा, எல்லா பாவத்தையும் அகற்றி தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு கிருபை நீர் முன் வைத்திருப்பா, அந்த கர்த்தாவே ஏசப்பா அந்த வம்சாவளியில தகப்பனே நீர் பிறந்திருப்பா, वो वंश में प्रभु जी, वो वंशावली में प्रभु जी आप जन्म हुए यीशु मसीह। हम भी प्रभु जी अपने आप का समर्पण करते हैं एक भाई के लिए, एक हमारे अंदर वो गुण होना चाहिए, यहूदा के अंदर जो गुण थी वो हमारे अंदर होना चाहिए, हमारे वायु के लिए नमूने बनकर रहना चाहिए और प्रभु जो गलती हम किए हैं उसे सुधार लेना चाहिए। எந்த தவறு நாங்கள் செய்திருந்தாலும் அதை திருத்தி உம்முடைய கர்த்தாவே இயேசுவ பாதையில் நடக்க ஒரு யூதா போல தகப்பனே நாங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழணும் அப்பா. அந்த குணாதிசயங்களை எங்களுக்குள்ளாய் கொடுங்க இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம். இதா வந்திருக்கிற கர்த்தாவே போதகரின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, அவங்களுடைய கர்த்தா குடும்பத்தையும் கர்த்தாவே இயேசப்பா அவங்களையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. அந்த நாளில் கொண்டு இந்த பாடத்தை கொண்டு வந்து எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டாங்க, அதற்கு நன்றி. हमारे पासवान जी को आपका हाथों पे देते हैं, उनके द्वारा आपने हमारे बीच में ये पाठ को बांट ली प्रभु जी, उनके द्वारा हमसे पवित्र आत्मा के द्वारा बातें की, इसलिए धन्यवाद देते हैं उनको और उनका परिवार, उनके सेवा को आशीष करके दीजिए। यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, इस नाम से पितावे, आमीन।